அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு மாட்டிட்டு சிக்கலில் தவிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி. அதாவது இந்த மீனம் ராசி அப்படின்னு சொன்னால் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. குரு பகவான் 2 ராசிக்கு அதிபதி, தனுசு, இன்னொன்று மீனம். குருவின் தனுசு ராசியில் பிறந்தவங்க படபட அப்படின்னு பேசிடுவாங்க. ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவுமே இல்லாமல் திடீர் முடிவுகளை டக்குன்னு எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த மீன ராசியை சேர்ந்த நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே சரி, திட்டமிட்டு அந்த காரியத்தில் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. தனகாரகனான குருவின் ராசியில் பிறந்திருக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படிங்கிறத எண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. யாராச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க. உங்களோட இமேஜ் எங்கேயுமே எப்பொழுதுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக இருப்பீங்க. மீன ராசியில் உள்ள நீங்கள் சிவன் வழிபாடையும் சனிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் வராகி வழிபாடையும் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பல செயல்களில் முன்னேறுவதற்கும் இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கும் மன தைரியம் அதிகரிக்கவும் சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய திறமையும் பெற முடியும். வெள்ளிக்கிழமையில் வராகி அணியின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிய ஒரு சிறந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு உகந்தது. உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் வராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. வராகியின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நலமுடன் வாழ நாங்கள் வராகி அம்மனை உங்களுக்காக அம்மனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். வாக்கு ஸ்தானாதிபதியான செவ்வாயே உங்களோட 9ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வாக்கினாலாவது, அதாவது பேசிய நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறார். உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சற்றென வாழ்க்கை தரம் மேம்பட்டு காணப்படும். நிறைய உதவிகளை நீங்கள் செய்வீங்க. உங்களோட உதவிகளை வாங்கிக்கிட்டு அவங்க மதிக்காமல் போனால் கூட அது பெரிதும் நினச்சி கவலைப்பட மாட்டீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு? நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும்? இந்த சனி பயிற்சியின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன மற்றும் பாதகமாக என்ன விஷயம் அமையும்? இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி தொடங்க இருக்குது. 2025 சனி பயிற்சி மீனத்துக்கு எப்படி அமைய போகுது, என்னென்ன நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படின்னா, மீன ராசி அன்பர்களுக்கு 12ஆவது வீட்டில், அதாவது விரய ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார். கிட்டத்தட்ட 3 வருஷங்களாக நீங்கள் பல்வேறு துன்பங்களை பட்டிருப்பீங்க. முதலீட்டுக்காக வாங்கிய கடனுக்கு பெரிய தொகையை வட்டி கட்டும் சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். மேலும் குடும்பத்தில் நோய் நொடி துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். எவ்வளவு காசு சம்பாதிச்சாலுமே மருத்துவ செலவுக்கே பத்தல. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில தவிச்சிருப்பீங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்த பிரச்சனை வந்திருக்கும். நிம்மதி, தூக்கம், ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் உங்களோட வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்குமே உங்களுக்கு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்தில். உங்களோட ராசியில் சனி பகவான் தற்பொழுது ஜென்ம சனியாக வருவதால் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த பயிற்சி அமைஞ்சிருக்கு. இதனால் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தொழில், உத்தியோகம், புதுசாக ஏதாவது பிரான்ச்சஸ் துவங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். இல்லைன்னா பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சனி பயிற்சியில் மேலும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே சிவபெருமான் வழிபாடை செஞ்சுட்டு ஆரம்பிங்க. உங்களோட ராசியில் சனி பகவான் ஜென்ம சனியாக வரும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை வரும் பொழுது உங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் பாதகங்கள் குறைந்து காணப்படும். குரு பார்வை அஷ்டமஸ்தானத்தில் வரும் பொழுது யோகங்கள் உண்டாகும்.
அப்பொழுது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பை நீங்க பெற முடியும். 10ஆம் இடத்துல குரு வரும் பொழுது பதவி உயர்வும் உண்டாகும். நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல சம்பளம் கிடைக்கும். குரு பகவானால நீங்க நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பையுமே பெறுவீங்க. இடம், வீடு, அது மட்டும் இல்லாமல் பூமி என நீங்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரியான விஷயத்தில் பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை வந்திருக்கும். எப்படின்னா, இப்போ வித்த பொருளில் கூட உங்களுக்கு குறை இருக்குது அப்படின்னு பிரச்சனை வந்திருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ராசியில் இருந்த ராகு ராசியில் உங்களோட ராசியிலேருந்து போகிறதுனாலையும் இதனால என்ன நடக்கும்னு பார்த்தா, உங்களோட கோபம், வீரியம், பிடிவாதம் இது எல்லாமே பெரிதாக காணப்படாது. நம்ம நிறைய இழந்துட்டோம், தோத்துட்டோம் அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான கஷ்டத்தை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். ஆனால் சமயோஜிதமாக நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டா உங்களுக்கு சாதகமான காலமாக இந்த பயிற்சியை மாற்றிக்கொள்ள முடியும். ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்கலனாலும் சரிங்க, கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும், சுமாராக வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் போதும். கடன் வாங்காமல் எங்களோட வருமானத்தில் குடும்பத்தை நடத்தணும். அதற்கு நீங்கள் திறம்பட செயலாற்றினால் இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமையும். இந்த பயிற்சியில் ஒரு வருடம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே அடுத்த வருடம் ராசிக்கு குருவின் பார்வை வந்த பிறகு அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒரு 2.5 வருஷம் தாங்க இருக்கும். 6ஆம் இடத்துல கேது பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கார். ஒரு வருட காலம், குறிப்பாக சனி பகவான் உத்திராட்டத்தி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் போது மட்டும் 10 மாத காலம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால இழப்போ அவமானமும் நேரிடாது. புதன் ராசிக்குள்ள சனி பகவான் சென்ற பிறகு மீன ராசிக்கு பல்வேறு விதத்திலையுமே அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற முடியும். புதன் பாதகாதிபதியாக இருந்தாலுமே சுகஸ்தானாதிபதியாக வர்றதுனால நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் வருடத்தின் நடுவில் கூட குருவின் பார்வை வருவதால சில விதமான முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் உருவாகும். உங்களை இயக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களாக இருந்தாங்களா நீங்கள் கரையை கடந்து வந்துடலாம். என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களா சரியா தேவையா அப்படின்னு யோசித்து அப்போதே வேண்டாம் என்று சொல்லாமல் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கறது, யூசர் ஐடி கொடுக்கறது போன்ற விஷயத்துல எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்புரியணும். மாணவர்களுக்கு கவனம் சிதறாமல் உங்களை பார்த்துக்கிறது வேணும். வேறு பாதையில் செல்லாமல், அதாவது தவறான வழியில் உங்களோட கூட இருக்கிறவங்க அழைத்து செல்லலாம். அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. கல்வி கற்கிறதுல மட்டும் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். கெரியரையே உங்களோட கல்வி இந்த வருடம் மாற்றும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு படிக்கிறீங்களோ அவ்வளவு சிறப்பான பலனையுமே பெற முடியும். தியானம், சமோஜிதமாக செயல்படுறது நல்ல பலனை கொடுக்கும். நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்குமே ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குமே ஏறுமுகம் உண்டாகும் வாய்ப்பை நீங்கள் இந்த பயிற்சியில் பெறுவீங்க. பெண்களுக்கு குழந்தை விஷயத்தில் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. பூர்வீகத்தில் இருந்து பிரச்சனை தீரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். ஜூன் ஜூலை மாதம்னா உங்களுக்கு சரியான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், ராகுவை செவ்வாய் அஷ்டம பார்வையாக பார்க்கறதுனால இரவு நேரத்தில் புலம்பிக் கொள்ளாமல் உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. மீனராசி அன்பர்கள், உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர பரிகாரமாக ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால வசதி வாய்ப்பு இருந்தால் நரசிம்மர் யாகம் அல்லது ரிக்வேத யாகம் அல்லது சுதர்சன யாகம் செஞ்சுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அவ்வளோ பெருசெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது புரியுதுங்க. கொஞ்சம் நீங்கள் சின்ன அளவில் யோசிக்கணும், பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர் நரசிம்மர் வழிபாடு, நல்ல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் அன்னதானமும் உதவி செஞ்சுட்டு வாங்க. கடின உடல் உழைப்பை வெளிப்படுத்துங்க. இந்த சனி பயிற்சியில் நீங்கள் நல்ல பலனை பெற முடியும். எவ்வித தடைகள் வந்தாலும் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு தர்ம காரகனாக விளங்குறதுனால நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை 2 மடங்காக கொடுக்கக்கூடியவர். அதனால் நீங்கள் இந்த பயிற்சியில் முடிஞ்ச அளவுக்கு வயதானவங்களுக்கு உதவி செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்கள்.
உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் நல்லவையே அமையும். சனியின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் நீங்கி இன்பமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.